ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் படிக்கிறப்ப ஒரு விஷயம் யூதாவில் சொல்கிறாரு, ஒரு விஷயம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, சத்தியத்துக்காக தைரியமாக போராடு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகின்றது. ஏன் இந்த கூட்டம், ஏன் இந்த கான்ஃபரன்ஸ், இவ்வளோ திருச்சபைகள் கூடி ஏன் இந்த கூடுகை அப்படின்னு நம்ம சொல்லி சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இக்கட்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிக குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ சமூகம் அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தக்கூடிய சூழலை செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்ருக்கு. ஆகவே இதை கட்டாயம் பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம். இதை பேசி தான் ஆகணும். இது அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவினுடைய பரிகார பலியை மிக குறைவாக மட்டுப்படுத்தி தங்களுடைய மனிதர்களுடைய சுய உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் முக்கியப்படுத்தி மக்களை ரட்சிப்பிலிருந்து, அதாவது பாவ மன்னிப்பிலிருந்து, நரக ஆக்கினையிலிருந்து, கடவுளுடைய நியாய தீர்ப்பிலிருந்து மக்களை விலக்கிட்டு மக்களை சுயத்துக்கு நேராகவும் அவங்களுடைய அனுபவத்துக்கு நேராகவும் இப்படி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இது பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினத்தில் ஒரு பாடல் கேட்டேன். அது ரொம்ப நாளாகவே இருந்திருக்கான், 5 வருஷமாகவே அந்த பாட்டு இருக்கான். அது இந்த பாட்டு சரியாக எனக்கு நினைப்பில்லை. என்ன இது பாட்டுனா சுகர் போயிடும், சுகர் போயினா அப்புறம் என்ன தலைவலி போயிடும், தலைவலி போயிடும்னா இடுப்பு வலி போயிடும், நாக்கு வலி போயிடும். என்ன கிறுக்கு பசங்களான்னு தெரியல எனக்கு. இல்லை கிறுக்கன்களாகவே இருப்பானுங்களான்னு எனக்கு புரியல. எங்கே சொல்லியிருக்குன்னு எனக்கு புரியல. இது உங்களுக்கு ஒரு வேளை ஒரு நகைச்சுவையாக சிரிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இது பயங்கர டேஞ்சர். என்னெல்லாம் உண்மையிலுமே ரத்த கொதிப்பு எனக்கு உடனே வந்துடும் போல இருக்குது. இல்லாதவனுக்கு வந்துடும், அப்படி இருக்குது டென்ஷனை. இந்த சமூகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள் சேர்ச்சிலேருந்து ஒரு தம்பி காட்டிகிட்டு இருந்தார். இந்த பக்கம் ஒரு 4-5 பிள்ளைங்க, இந்த பக்கம் ஒரு 4-5 பிள்ளைங்க. ஒருத்தர் வந்து இந்த சினிமா நடிகர் விஜய்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, அவரை மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு பிள்ளைங்க பாடுறது, இங்கே பாடுறது, அப்புறம் அந்த என்னமோ அது என்னது பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடித்து உள்ளுக்குள்ளே டான்ஸ் ஆடுறது. எங்கே பைபிளில் இருக்குது? இது யார் கற்றுக் கொடுத்தா? இது எங்கேருந்து வந்துச்சு? இப்போ இதெல்லாம் பேசாமல் இருக்கிறது வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க, அது சரிங்கிறாங்க. அது தப்பு. இங்கே சொல்ல வந்ததே அது தப்பு. அது போலி போதனை, அது அயோக்கியத்தனம். அதை தான் நான் சொல்லுவேன். அது வேதத்தில் இல்லை. அது கிறிஸ்துவையும் கிறிஸ்துவினுடைய திருச்சபையும் அவமதிக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னும் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் உங்களை நான் நிறைய பேசியிருக்கேன். நான் என்னுடைய திருச்சபையில் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாந்தி எடுக்கணும், தெரியுமா? எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப், அது தீர்க்க தரிசன ஊழியங்கள்னு சொல்லி வாந்தி எடுக்கிறது, ஸ்லேயிங் ஆஃப் ஸ்பிரிட், அப்படி தள்ளி விடுறது மக்களை. இதெல்லாம் எங்கே இருக்குது வேதத்தில்? எங்கே எவனாவது வாந்தி எடுத்தான்னு இருக்குதா? இப்போ இயேசுநாதர் இங்கே தள்ளி விட்டாரா யாரையாவது? இல்லை, இதுக்கு ஏதாவது வேத ஆதாரம் இருக்கா நீ பேசுகிறதுக்கு? இருக்குதா? இதை கிட்டத்தட்ட இதை வந்து 1991 என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்தார். நான் என்னையும் குறித்து நான் சொல்லிக்கிறேன். நான் முத ஏன் இவ்வளோ ஆதங்கம், இல்லாட்டி ஒரு வேலை கோபமாகவே இருக்குது எனக்கு அப்படி சொல்ல போனால். நானும் ஒரு பெண்டகாஸ்டல் அந்த மூமெண்ட்டில் எனக்கும் ஒரு தொடர்பு. கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்நிய பாஷை பேசியிருக்கேன், தெரிஞ்சுக்கங்க. இப்போ பேச சொன்னீங்கன்னா உங்கள் எல்லாரையும் ஆடையும் விடுவேன். இப்போ
உங்களை ஆட விடுறது மாத்திரம் கிடையாது, உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதையும் சொல்லுவேன். புரியுதா? இப்படி வளர்ந்து வந்து ரொம்ப வருஷமாக அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு புக்கு கொடுத்தார். ஜான் மெக்காத்தர் அவங்க எழுதின கரிஸ்மெட்டிக் கயாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் முன்னால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா அது வாங்கி நீங்கள் வாசிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் வந்து அப்போல்லாம் அது ஒரே ஒரு காப்பி தான் இருந்துச்சு. நான் ஊருக்கு போகிறேன் ஸ்டீஃபன், காலையில் என்கிட்ட வந்து கொடுக்குறார், சாயங்காலம் ட்ரெயினில் போகிறப்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனார். அந்த புஸ்தகத்தை நான் ஃபஸ்ட்டு வாங்கி வாசிக்கிறேன். எவ்வளோ ஸ்பீடப் பண்ணி வாசிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடப் பண்ணி நான் வாசிக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் கெனத் ஹெகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், உங்களுக்கு தெரியுமா, ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்க்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள். அந்த ஆள் சொல்ல விஷயங்கள் படிக்கிறப்ப, அந்த புஸ்தகத்தில் படிக்கிறப்ப ஒரு நாள் ஒரு பிரசங்க பீடத்தில் கெனத் ஹெகன் நிற்கிறார். அவர் ஆவிக்குள்ளாரார். அவருடைய திருச்சபையினுடைய ஒரு விசுவாசி என்ன செய்கிறாங்களா, காரில் போயிட்டுருக்காங்க. காரில் டாக்ஸியில் போயிட்டுருக்கப்ப அவர் ஆவிக்குள்ளாய் அவங்க போயிட்டுருக்கப்போ அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க. அவர் இங்கே பிரசங்க பீடத்துலேருந்து ஆவிக்குள்ளாகி அந்த காருக்கு பின்னால் போய் உட்காந்துக்கிட்டாராம். எதை பார்க்க அந்த புக்கில் இருக்குது. நான் கதையெல்லாம் சொல்கிறேன், அந்த புக்கில் இருக்கேன், வாங்கி பாருங்கள். ஒரு ஆவிக்குள்ளாகி காருக்கு பின்னால் உட்காந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்க்குற அளவுக்கு நீ இருக்கனா, நீ என்ன போதகனான்னு ஒரு கேள்வியாக வருது. இது உனக்கு தேவையா? இது புஸ்தகத்தில் அப்பட்டமாக எழுதியிருக்கு. அடுத்தது ஒரு அம்மா மாசமாக இருக்குது, கையில் குத்துங்கிறாராம் ஆண்டவர். ஆவியானவர் என்ன செய்யலாம், வயிற்றில், அந்த மாசமாக இருக்க அம்மா வயிற்றில் குத்து அப்படிங்கிறாராம். இதெல்லாம் படிக்கிறப்ப மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆதங்கத்தினுடைய உச்சக்கட்டம். இது மாத்திரம் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எல்லா இடங்களையும் பார்க்கலாம். நம்மளை மாதிரி 3 நாள் கூட்டம் நடத்துகிறவங்க, இது 3 நாள் கூட்டம் நடத்தணுங்கிறது ஆனால் ஒரே ஒரு நோக்கம்தான், வேதம் உயர்த்தப்படணுங்கிற ஒரே சிந்தனை மட்டும்தான். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட திரித்துவ ஏகதேவன் உயர்த்தப்படணுங்கிறது மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்துதல் உயிர்த்தெழுதல் அதை மகிமைப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கூட்டம், வேறு எதுவுமே கிடையாது. எந்த விதமான உணர்ச்சி தூண்டுதலும் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நீங்கள் சிந்திக்கணும், உங்களுடைய அறிவை பயன்படுத்தணும், இதுதான் நோக்கம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் கூட்டங்கள் நடக்கும். முதல் நாள் வந்து ரட்சிப்பு, 2வது நாள் அபிஷேகம், 3வது நாள் ஊழியம். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய இடத்துல பிளஸிங் யூத் மிஷன் சொல்லி ஒரு குரூப் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அதுதான் அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சது 1970களில். இப்போ யார் கடவுளாயிட்டா? அதை நடத்துகிறவர் கடவுளாயிட்டார். ஏதாவது சிந்திச்சு நடக்குதா? இப்போ அவங்களுடைய என்னது ஒரு என்ன சொல்கிறது, அது சோஷியல் மீடியாவில் அது பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் கேளுங்க, அதை பாருங்கள், அது வேதபூர்வம். அவங்க பேசுகிறதெல்லாம் வேதத்தில் இருக்கிறா, வேதத்தில் என்ன சொல்கிறாங்க. இப்போ நான் அது பேசிடுவேன், நான் அதை பேச போகிற நபர்கள் இருக்கிறாங்க, அதனால் நான் வந்து அதை அப்படியே ஷார்ட் பண்ணுறேன். நான் என்னுடைய அறிமுகத்தில் நான் வந்து அதை நிப்பாட்டுறேன். நான் இப்போ இது மாதிரியான கொள்கை குழப்பங்கள் இருக்கிறப்ப நான் இவங்க தப்புன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா இல்லையான்னு பார்த்தா இல்லை, சொல்ல வேண்டிய நிர்பந்தம், சொல்லி தான் ஆகணும். ஆகவே இந்த கூடுகை, இதுக்காகலாம் இந்த கான்ஃபரன்ஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது, இதில் வந்து பரிசுத்த ஆவியானவர் யார், இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்ன, அவருடைய வரங்களினுடைய மகிமை என்ன, இதை தான் நம்ம குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம பார்க்க போகிறப்ப முக்கியமாக இது வேதம் என்ன சொல்லுது. அப்போ சபையினுடைய பணி என்ன? இதில் இந்த பெந்தகோஸ்து இயக்கங்கள் சரித்திரத்தில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? பெந்தகோஸ்து இயக்கங்கள் இந்த கரிஸ்மேட்டிக் எப்போ இந்திய தேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? இன்றைய நிலைவரம், இன்னைக்கு இதனுடைய போக்கு நிலவரம் எங்கே போயிட்டுருக்கு, அதை குறித்து பார்க்க போகிறோம். இது எப்படி இறையில பாதிச்சிருக்கு, இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை சிந்திக்கிறதுக்கு முன்னால் வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது? வேதம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். அதனால் தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க, நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பாருங்கள், இது கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தின மகிமையான வேதம். இதுக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாது. அது மனசில் வச்சுக்கணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அறிவுபூர்வமாக உங்களுக்கு ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தை தாண்டி நீங்கள் எந்த காரியத்தையும் சிந்திக்கக்கூடாது. இதுதான் கடவுளுடைய வார்த்தை, இதுதான் கடவுளுடைய வார்த்தை தான். 2 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவனுடைய ஆவியினால. இது கடவுளுடைய வார்த்தை. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குதா? இதை நம்புறீங்களான்னு கேட்குறேன். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இதை விசுவாசிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஜீவன், இதுதான் நம்மளுடைய உயிர். இதில் தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். இதை தாண்டி கடவுள் வேற எங்கேயுமே பேசுனதே கிடையாது. இதை தாண்டி கடவுள் பேச போகிறதும் கிடையாது. இதுக்குள்ளே மட்டும்தான் கடவுள் பேசவும் போகிறார். பேசி முடிச்சிட்டார் கடவுள். வேதத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 138:2 பின்பகுதி சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்கிறான், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். சகல பிரஸ்தாபம்னா கடவுள் இந்த படைத்த எல்லா விதமான படைப்பை விட கடவுள் தனது வேதத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ சங்கீதக்காரனுடைய சிந்தனைகள் என்ன? இந்த வேதம், இந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 19:7 சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேதம் குறைவற்றது அப்படிங்கிறாரு. குறைவற்றது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா நிறைவானது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா போதுமானதுங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா இதுக்கு மேலே வேற எதுவும் கிடையாதுங்கிறார். அப்போ அந்த சிந்தனையை பாருங்க. இது ஊழியக்காரர்களுக்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியமான ஒரு காரியம். என்ன அவசியம்? வேதம் போதிக்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் தான் உங்கள் ஆத்துமா காக்கப்படும். இல்லாட்டி உங்கள் ஆத்துமா காக்கப்படாது. மரித்து நரகத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் சோலை கொல்றதுக்கு, உங்கள் ஆத்துமாவை கொண்டு நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிற இயக்கங்கள் இதெல்லாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது கடவுள் பரிசுத்த ஆவியான தேவன் எழுதினார். நீங்கள் உபாகமம் 4:2 பார்க்கும் பொழுது இந்த வேதத்தோட எதையும் கூட்டாத அப்படிங்கிறார். நீதிமொழிகள் 30 எடுத்துங்க. நீதிமொழிகள் 30 5 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. 30 5 தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாராம்? கேடகமாக இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அவருடைய வசனங்களோட ஒன்றையும் என்ன செய்யாத, கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை என்ன செய்வார்? கடிந்து கொள்வார். அப்புறம் நீ உன்னை கூட்டுனா கடிந்து கொள்வது மாத்திரம் கிடையாது, நீ உன்னை பொய்க்காரன் அப்படிங்கிறார். ஸ்ட்ரைட் ஆன் தி ஃபேஸில் சொல்லுது, நீ பொய்க்காரன் அப்படிங்கிறார். வெளிப்படுத்தல் 22:18 இதே வசனம் தான் சொல்லுது. வேத வசனத்தோட ஒன்றையும் கூட்டாத. கூட்டுனா வாதையை கூட்டுவார். அப்போ வேதத்தை குறித்து பார்க்கும் பொழுது வேதம் அடிப்படை சிந்தனை. வேதம் கடவுளுடைய வார்த்தை. வேதம் போதுமானது, வேதம் முடிவானது, இதை தாண்டிலாம் கிடையாது அப்படிங்கிறது. இப்போ இதுதான் இன்னைக்கு முக்கியமாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சங்கீதம் 119 160 சொல்லுது, உம்முடைய வேதம் சமூலமும் சத்தியம்ங்கிறார். சமூலமும், the whole, இந்த முழு வேதமும், இந்த 66 புஸ்தகங்களும் சத்தியம் நிறைந்தது. நம்புறீங்களா? ஆமாவா இல்லையா? ஆமென். அது கர்த்தருடைய வார்த்தை. அது சொல்கிறாரு. நீங்கள் திருப்பி எடுத்துக்கங்க. ஏசாயாவினுடைய புஸ்தகம் 8:20 பார்த்துக்குங்க. ஏசாயா 8:20 பைபிளில் பாருங்கள். அங்கே சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன இல்லையா? விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்போ நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேதத்திலிருந்து நான் பேசணும். இந்த வேதத்தை தாண்டி சொல்லக்கூடாது. இந்த வேதத்தை தாண்டி சொன்னால் ஒரு மனுஷனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஓசியாவினுடைய புஸ்தகத்தை எடுத்துங்க. 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஓசியாவினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 8:12 எடுத்துக்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு என்ன செஞ்சாலாம்? எழுதி கொடுத்தேன். அவைகளை என்னவா எடுத்துட்டாங்களாம்? இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நான் அந்நிய காரியமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க. 4ஆம் அதிகாரம் ஓசியா 4:6 பாருங்க. அவர் சொல்றாரு,
இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நீ வேதத்தை மறந்தா நான் யாரை மறந்துடுவேன்? இது மாதிரி உலகத்தில் ஒரு ஆபத்தான ஒரு காரியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. வேதத்தை மறக்கிற ஜனங்கள் இங்கே பாருங்களேன். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சார்லி கிர்க் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிப பையன், 31 வயசு வாலிப பையன் அமெரிக்க தேசத்தில் சுட்டு கொல்லப்பட்டான். எதுக்காக அப்படின்னு சொன்னால், அமெரிக்க தேசத்தில் பிரச்சனையை கவனிங்க. அமெரிக்க தேசத்தில் கருக்கலைப்பு சாதாரணமான ஒரு விஷயம். அன்றைக்கி நம்ம ஊர்லேயும் அது ஒரு பெரிய விஷயமாலாம் இல்லை. கருக்கலைக்கிறதுலாம் அதெல்லாம் யாருக்கு தெரியும், என்ன தெரியும்? ஸோ அது உயிர், அதை கரு கலைக்காது அப்படின்னு சொல்லி. அடுத்தது உங்கள் நடந்த விஷயம் அது மாத்திரம் சொல்லலை அவர் சொல்லலை. ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு, பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு, டிரான்ஸ்ஜெண்டர் தப்பு. அதாவது ரெண்டுக்கும் இடையில ஒரு பாலினம்னு சொல்கிறாங்களே, 3ஆம் பாலினம், அது இல்லை. அமெரிக்க தேசத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னா, நான் ஆம்பளை, நான் என்னை பொண்ணுமே, நீ என்னை பொண்ணுன்னு கூப்பிடுங்கிறான். இதை அவர் எதிர்த்தார். ஆகவே அவர் சுட்டு கொல்லப்பட்டார், வேதத்தை போதித்ததுனால. ஏன் இன்னைக்கு பிரச்சனை? இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்க்குறப்ப, ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு திருச்சபையா, சமூக அக்கறை உள்ள ஒரு போதகனா இதை பார்க்கும் பொழுது என்னால் குமராமல் இருக்க முடியல, இதை எதிர்க்காமல் இருக்க முடியல. எனக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்துக்காக நான் போராட முடியாமல் இருக்க முடியல. இந்த சத்தியத்துக்காக நான் போராடணுங்கிற ஒரு சிந்தனையோட தான் இந்த கூடுகை. வேற எந்த நோக்கமும் கிடையாது. இதில் எந்த விதமான லாபகரமான காரியங்கள் கிடையாது. இதில் கிறிஸ்து மகிமைப்படணும், கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்ப்பிக்கப்படும். இந்த சிந்தனையோட தான் இங்கே இதை எப்படி பார்க்குறப்ப, இது இன்னைக்கு நடைமுறையில் வேதத்தை குறித்து சொல்லிகிட்டு இருக்கு. வேதத்தை குறித்து சொல்கிறப்ப இன்னொரு விஷயம், நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க, நான் ஏன் செய்யணும் அப்படின்னா, நான் தான் செய்வேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இது என்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அதாவது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன், வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாயில் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாரி, 4ஆம் அதிகாரம் தான், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாரி, 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய். அதாவது நல்லா கவனிச்சிங்க, நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இதில் திருப்பி ஒரு விஷயத்தை திருச்சபை மக்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தப்போ சொன்னார், நல்லா கவனிச்சிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லைன்னு சொன்னார். ஆண்டவர் கட்டுவேன்னு சொன்னது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்னது? சபை மட்டும்தான். சபை இல்லாத எந்த இடத்துல நீ இருந்தாலும் நீ பரலோகம் போக முடியாது. சபையற்ற ஊழியங்களை வேதம் நிராகரிக்கிறது. சபையற்ற ஊழியங்கள் வேதத்திலே காணப்படவில்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்கிறார், 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து என்னவா இருக்கணுமா? அவர் சொல்கிறாரு, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட ஆர்கனைசேஷன் கிடையாது, ஸ்தாபனம் கிடையாது. இங்கே வேதம் சொல்றது திருச்சபை அப்படின்னு சொல்றார்.
ஒருவேளை இங்கே இருக்க யாராவது திருச்சபையில் இல்லாமல் இருந்தீங்கன்னா வேதம் போதிக்கக்கூடிய ஒரு திருச்சபையில் போய் நீ சேர்ந்துக்கணும். அப்போ தான் நீ காப்பாற்றப்படுவ. ஏன்னா வேதம் சொல்லுது, நான் திருச்சபையை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. எபேசியர் 2:25 சொல்கிறார், நான் சபையை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. எதுக்காக ஆண்டவர் திருப்பி வரப்போறேன்னு சொல்கிறாரு? எதுக்காக வரப்போறாரு? மணவாட்டியை தேடி தான் ஆண்டவர் வரப்போறார். மணவாட்டியை கூட்டிட்டு போகிறது தான் வரப்போறார். மணவாட்டியாகிய திருச்சபையை கூட்டிக் கொள்ளும்படியாக வருகிறார். எபேசியர் நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1:23 சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவர் தான் தலை அப்படின்னு சொல்கிறாரு. எபேசியர் 2:20 சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மூளைகள், அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாரு? அஸ்திபாரம்னு சொல்கிறாரு. எபேசியர் நிருபம் 3 கடைசி வசனத்தை பாருங்கள், எடுங்க பைபிளை பரட்டுங்க. எபேசியர் 3 கடைசி வசனத்தில் பாருங்க, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மகிமை எங்க உண்டாகுது? சபையில். அப்போ நீ எங்கே இருக்கணும்? சபையில் இருக்கணும். சபைக்கு தான் கடவுள் வரத்தை கொடுக்குறார். நல்ல மனசில் வச்சுக்கங்க. ஆண்டவர் சபையினுடைய தலை. சபையில் அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரங்கள். சபையில் கிறிஸ்து மகிமைப்பட போகிறார் சதா காலங்களிலும். வேற எங்கேயும் மகிமைப்பட போகிறது கிடையாது. அந்த சபைக்கு தான் வரங்களை கொடுக்குறார், வேற எங்கேயும் கிடையாது. ஆக நல்லா கவனிச்சுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன், அழுத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இது திருச்சபையுடைய பணி. என்ன திருச்சபையுடைய பணி அப்படின்னு சொன்னால், சத்தியத்திற்கு அது தூணும் ஆதாரமாக இருக்கிறபடினால நான் சத்தியத்தை கட்டாயம் நான் போதிச்சு ஆகணும். நான் ஊரில் இருக்க ஆளுக்கு நான் போதிக்கிறது கிடையாது, இங்கே இருக்கிற உங்களுக்கு தான் நான் சொல்லிக்கொண்டு இருக்கிற விஷயம். ஒருவேளை நீங்கள் வெளியில் இருந்து இதை ஒருவேளை நீங்கள் கேட்டாலும் நான் பேசக்கூடிய காரியங்கள் வேதத்தில் இருக்கான்னு நீங்கள் பார்த்து மனம் திரும்ப வேண்டிய நிலைப்பாடு உங்களுடைய கருத்தில் இருக்குது. அதுக்கும் நான் பொறுப்பாளியாக தான் இருக்கிறேன். என்னுடைய சமூகம், என்னுடைய ஜனம், என்னுடைய தேசம், என்னுடைய தேசத்தின் மக்கள் சீர்கட்டு போகும்பொழுது, என்னுடைய தேசத்தின் மக்கள் வேதத்தை விட்டு வழிவிலகும் போது அதுக்காக நான் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். நான் மேலும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துக்கு நீங்க கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 2:42 அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கும் அந்யோன்யத்திற்கும் அப்பம்பிக்குதலுக்கும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருங்கள். அந்த டீச்சிங்ஸ் இங்கே பாருங்க, நல்லா கிளியராக கவனிச்சுட்டு வாங்க. அவர் எப்படி சொல்லிட்டு வர்றாரு? வேதம்னு சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு, அடுத்து சொல்கிறார் சபைன்னு சொல்கிறாரு. இப்போ சபையில் சொல்கிறப்ப சபை தான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் சபையில் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம்லாம் சொல்கிறாரு. நீங்கள் நிறைய சபைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த அப்போஸ்தலிக் க்ரீட் வாசிப்பாங்க. ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன் நினைப்பிருக்கா? எல்லா சபைகளிலும் வாசிப்பாங்க. அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது சொல்கிறாரு, ரோமர் 16:17 சொல்கிறார். ரோமர் 16:17 அவர் சொல்கிறார். 16:17 சொல்லும் பொழுது அப்போ புத்தி என்ன சொல்கிறாருன்னா, தப்பான ஒரு உபதேசத்திலேருந்து நீ பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்கிறார். கலாத்தியர் 1:6 6-9 இதுதான் சொல்றார். 1 கொரிந்தியர் 15 முதல் வசனத்தில் சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:1 சொல்றார், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் என்ன செஞ்சிருங்க? அதில் நிலைத்திரு, வேதத்தில் நிலைத்திரு. நீங்கள் பாருங்கள் தம்பிமார், நீங்கள் நிறைய யூத்ஸ் இருக்கீங்க, நல்லா கவனிச்சிங்க. தயவு செஞ்சு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேதத்தை வாசிங்க, வேதம் சொல்கிறத கேளுங்க. இங்கே பாருங்கள், நம்ம மனசு எப்படி இருக்கும்னா, கேட்டதை உள்வாங்கி மனசு முழுசும் என்னவா இருக்கும்னா கேட்டதாகவே இருக்கும், நீ படித்ததாகவே இருக்காது, உண்மையாக இருக்காது. உண்மை உலகத்தில் ஒன்று தான், இந்த வேதத்தை தவிர வேறு எதுவும் உண்மையே கிடையாது. ரோமர் 3:4 சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன வாசிங்க, ரோமர் 3:4 வாசிங்க. தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. ஏன்னா ஆதாம் மூலமாக நம்ம பிறந்திருக்கோம். ஆதாமுடைய பாவம் எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, எல்லா இடத்துக்குள்ளேயும் பாவம் இருக்குது. ஆக மனுஷன் பொய்யன், மனுஷன் பாவி. ஆனால் தேவன் ஒருவரே சத்தியபரர். ஏன்னா வேதத்தை எழுதினது பரிசுத்த ஆவியான தேவன் என்று பார்க்கிறோம். தீத்து 1:9 வாசிங்க. தீத்து 1:9 வாசிங்க.
ம் 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 அதாவது போதிக்கப்பட்ட உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வேதத்தை கொடுத்துருக்கிறார். வேதத்தை தாண்டி வேறு எதையும் சிந்திக்காத, வேதத்தை தாண்டி வேறு எதுக்குமே போகாத. இவரெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க தயவு செஞ்சு. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சரியான முறையிலாம் சுவிசேஷம் சொல்லப்படலை. இந்திய தேசத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல முடியும், சொல்லப்படலை. சரியா? இந்திய தேசத்தில் சொல்லப்படலை. இப்போ சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வேதத்துலேருந்து சொல்லணும். வேதம் தான் சரியானது. வேதத்தை தாண்டி வேறு எதுவும் சிந்திக்கக்கூடாது. ஆக வேதத்தில் சொல்லப்பட்ட திருச்சபை, அந்த திருச்சபையினுடைய முக்கியமான கடமை சத்தியத்துக்கு உண்மையாக போராட வேண்டும் என்பது தான் திருச்சபையினுடைய நோக்கம். அப்படி பார்க்குறப்ப நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான கொள்கை குழப்பங்களுக்காக தான் வந்திருக்கோம். என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இது யாருங்க இந்த கூட்டம்? இந்த கூட்டம் யார்? இன்றைக்கி இந்த போதிச்சிட்டு இருக்கிற இந்த பெண்டகாஸ்டல் கரிஸ்மெட்டிக்ஸ் யார்? இவங்க எங்கேருந்து வந்தாங்க? இதோடைய சரித்திரம் என்ன? இவங்க எங்கேருந்து இந்த கூட்டம், இந்த புத்திசல் மாதிரி தோன்றின இந்த கூட்டம் எங்கே? யார் இது? இவரை நம்ம திருச்சபையில் இருக்கிறோம், போதகர் சொல்கிறத மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் புஸ்தக வாசிப்பெல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப கம்மி, சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கம்மி. நீங்கள் சங்கீதம்லாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் நீங்கள் படிங்க, எந்த சங்கீதத்தெல்லாம் எடுத்து படிங்க. சங்கீதம் படிக்கிறப்ப 2 விஷயம் சொல்லும். சரித்திரத்தில் தேவன், அதான் சரித்திரத்தில் தேவன். அவன் சொல்லுவான், எகிப்து தேசத்தில் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். சரித்திரத்தில் அங்கே நடந்தது. பார்வோன் ஆட்சி செய்யும் பொழுது நான் படிக்கிற வேதம் சரித்திரபூர்வமான உண்மை. அந்த சரித்திரத்திலே தேவன் செயல்பட்டார். நாம் இப்போ இன்றைக்கி பார்க்குறது சரித்திரத்தில் இது இருக்குதா? அந்த சரித்திரத்தில் எப்படி வந்துச்சு? நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறதெல்லாம் என்ன? நம்மளுக்கு ஒப்பு கொடுத்ததெல்லாம் என்ன? நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வேதம் எவ்வளோ உன்னதமானது, மகிமையானது. இந்த வேதம் எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆவியான தேவன் பரிசுத்த மனிதர்களை கொண்டு ஏவப்பட்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்களே. இது 2000 வருஷ பின்னணியில் இறையியல் கோட்பாடுகள் செழுமையாக இருந்த கிறிஸ்தவ வரலாற்றை பார்க்கும் பொழுது இன்னைக்கு அந்த வரலாற்றில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படாத காலகட்டத்தில் 1900 ஏற்பட்ட ஒரு குழப்பத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கிறோம். வேதத்தில் இல்லாதது, சரித்திரத்தில் இல்லாதது, இது எப்படி வந்துச்சு? இது என்ன செஞ்சிட்டு இருக்கு? இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்ன? இன்னைக்கு ரொம்ப மிக மோசமாக ஒரு பெரிய தாக்கத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, திரித்துவத்தினுடைய 2வது நபரும் திரித்துவத்தினுடைய 3வது நபருமாகிய பரிசுத்த ஆவியானவர் குறித்து பயங்கரமான தவறான போதனைகள். இப்போ இதை இவ்வளவு ஏன் துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்கான்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மதுரையிலலாம் சிலவங்களாம் சபையில் விசில் அடிக்கிறான். கவனிச்சிருக்கீங்களா? சபையில் விசில் அடிக்கிறான், சட்டையை கழட்டிட்டு சுற்றுறான், ஓன்னு கத்துறான். எங்கே நீங்கள் வந்திருக்கீங்க? நீங்களாம் யாரா? நீங்கள் கேட்கணுமா வேணாமா? நீ யாரு? உனக்கும் வேதத்துக்கும் என்ன தொடர்பு? வேதத்தோட தொடர்பற்ற அயோக்கியர்களை எதிர்க்கிற இந்த கூட்டம் வேதத்தை தவறா போதிக்கும் பொழுது அதை எதிர்க்கணும், அதை தவறுன்னு சொல்லணும். அதுதான் இந்த கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சத்தியத்தை விட்டுட்டு இதை தவறான ஒரு போதகத்துக்குள்ளாக கொண்டாந்துட்டாங்க. இப்போ 2000 வருஷமாக இந்த வேதத்தில் இந்த 66 புஸ்தகங்கள் அடங்கிய இந்த புஸ்தகத்திற்கு எதிரான காரியங்கள், அது சொல்லப்பட்டுள்ள இறையியல் கொள்கைகளை மாற்றின ஒரு கூட்டம். ஆவியானவரை பற்றி இவ்வளோ குழப்பம். வரலாற்று பிரச்சனையா இல்லை இது சமீபத்திய பிரச்சனையான்னு சொல்லி கேட்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இது வரலாற்று பிரச்சனை இல்லை, இது சமீபத்திய பிரச்சனை. யாருங்க இது? யார் இதை ஆரம்பிச்சா? இந்த பெந்தெகோஸ்தே இயக்கம், இந்த பெந்தெகோஸ்தே ஸ்தாபகர் யார் அப்படின்னு சொன்னால் சார்ல்ஸ் ஃபாக்ஸ் பிரஹாம் அப்படிங்கிற ஒரு ஆள் தான். நல்லா மனசில் வச்சுங்க, சார்ல்ஸ் ஃபாக்ஸ் பிரஹாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன். அடுத்த மனுஷன் வில்லியம் சிமோர் அப்படின்னு சொல்லி 2 பேர். நல்லா பேரை மனசில் வச்சுங்க, ஏன்னா அவங்கள்ட்ட கேட்பாங்க, கேட்டால் பதில் சொல்லணும். இங்கே வந்து உட்காந்து கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, கேட்டால் பதில் சொல்லணும். அவனுக்கு சரித்திரம் தெரியாது. உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கு சரித்திரம் தெரியாது. சரித்திரத்தில் சொல்லியிருக்குது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு.
யார் ஆரம்பித்தா? சார்ல்ஸ் ஃபாக்ஸ் பிரஹாம், அடுத்தது வில்லியம் சிமோர். 2 பேரும் 1901 ஒரு அம்மா ஒரு சபையில் அந்நிய பாஷை பேசி சைனீஸ் எழுதுனுச்சு. அதுக்கு பின்னால் 1905 வில்லியம் சிமோர் அந்த சார்ல்ஸ் பிரஹாம் நடத்திய ஒரு வேத பாட கூட்டத்தில் இந்த வில்லியம் சிமோர் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அந்த கன்வென்ஷனில் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறார். ஆனால் அந்த கூட்டத்தில் என்ன நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷை அங்கே பேசலை. அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் நடக்கப்படலை. இப்போ இதில் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இந்த எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் என்ன, அந்த 2 பேர், ஒரு ஆள் வில்லியம் சிமோர் கருப்பின மக்களுக்கும், அந்த சார்ல்ஸ் ஃபாக்ஸ் பிரஹம்ங்கிற ஒரு வெள்ளை இனத்தவனுக்கும் இந்த போதனைகளை போய் சொல்லியிருக்காங்க. இது என்ன நடந்திருக்கு, 1906 வில்லியம் சிமோர் லாஸ் ஏஞ்சல்ஸில் பெந்தகோஸ்தை போதனை செஞ்சு, அவர் அந்த பெந்தகோஸ்தை போதனையை செய்கிறப்ப அந்த சபை அவரை நிராகரித்து அவரை வெளியே தள்ளிடுச்சு. அது தவறான போதனைன்னு சொல்லி. பின்பு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், நார்த் ஃபோனி பிரே என்கிற தெருவில் ஒரு வீட்டில் ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தான் அந்த திருப்பு முனையே. இது 1906 ஏப்ரல் மாதம் 9 நடந்த கூட்டத்தில் இவங்க அந்நிய பாஷை ஒரு ஆள் பேசியிருக்கான். அந்த பேசணுன்னா சுற்றி இருக்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசியிருக்கான். பேசணுன்னா அங்கேருந்து தான் அது துவங்க ஆரம்பிச்சுது. இதை நீங்கள் ஒன்றும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இன்டர்நெட்டில் போய் இது கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சிச்சு, இந்த பெண்டகாஸ்டலிசம் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் புஸ்தகங்கள்லாம் படித்து எடுத்துகிட்டு வந்த இந்த சரித்திர விஷயம். இது பிரபலம் அடைய காலகட்டத்தில் ஜனங்கள் பெருக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால், லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு வீட்டில் நடந்த, டோக்கியோவில் நடந்த ஒரு வீட்டில், இதுக்கு பேர் என்னென்னா, அந்த தெரு பேர் அசூசா தெரு. அதுக்கு பேர் என்னென்னா அசூசா ரிவைவல் அப்படின்னு சொல்லி அந்த பெந்தகோஸ்தே இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட அது ஒரு காலகட்டம். இப்போ இப்படி ஆரம்பிக்கப்பட்டு இந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் எழுப்பப்பட்ட உடனே சார்ல்ஸ் ஃபாக்ஸ் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் தன்னுடைய சீட்ஸர்கள் அனுப்பிச்சிருக்கிறார். நீங்கள் போங்க, இந்த மக்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அனுப்பிச்சிருக்காரு. அங்கே போங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் பேசி சுவிசேஷத்தை சொல்லலாம்னு சொல்லி இங்கே அங்கே வந்திருக்காங்க. வந்தால் இங்கே அந்நிய பாஷையும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. அவன் மொழியும் வரல. உடனே ரிட்டர்ன் ஆகிட்டான். ரிட்டர்ன் ஆனோடனே அவன் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் வரலையே, அதெல்லாம் நடக்கலையே, அங்கே யாரும் ரட்சிக்கப்படலையே, அந்நிய பாஷை வரலையே, ஒன்றும் வரலையேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொன்னார், அது கடவுளுடைய பாஷை, அதுக்கு தூதர்கள் பாஷை அப்படின்னு சொல்லி ஒரு மலுப்பல் போட்டு விட்டார். அவன் மலுப்பல் போட்ட பிற்பாடு இது அது அப்படியே தொடருது அப்படியே. ஆனால் இதை பார்க்கும் பொழுது இதுக்கு சுவிசேஷத்தினுடைய அஸ்திபாரத்தில் இந்த கூட்டம் உருவாகவில்லை. இந்த கூட்டம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொன்னால், உணர்ச்சியிலையும் அடையாளத்திலையும் பரவசங்கள் மீதுலையும் அது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதுதான் ஒரு சின்ன ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பெண்டகாஸ்டலிசம். இப்படி ஆரம்பிக்கிறப்ப, இது இப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இன்னும் கொஞ்சம் பின்னால் தள்ளி போய் பார்க்கும் பொழுது, ஒரு 150 வருஷங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னால் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெண்டகாஸ்டலிசத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியமான இன்னொரு சின்ன காரியங்கள்லாம் நடந்துச்சு. 150 வருஷங்களுக்கு முன்னால் அடித்தளம் போட்ட ஒரு நபர் சார்ல்ஸ் ஃபின்னி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள். இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படி இறையியல் கொள்கை கொண்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் இந்த ஃப்ரீவில், மனுஷனுக்கு சுயாதீன சித்தம் இருக்குது, மனுஷன் ரட்சிப்பை தானாக தெரிந்து கொள்ள முடியும், மனுஷனுக்கு மூல பாவம் கிடையாது, மனுஷன் சீரழிந்த பாவத்தோடு பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லி போதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ இந்த மனுஷன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், தனது கூட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், கடைசி நேரத்தில் அந்த பிரசங்கம் முடிவில் உச்ச கட்டத்தில் பேசி ஓன்னு பேசி, யாரெல்லாம் இயேசு வேணும், யாரெல்லாம் வேணும்னு சொல்கிறவங்கலாம் கை தூக்குங்க, முன்னால் நடங்கன்னு சொல்லி ஆல்ட்ரு கால் கொடுத்து மக்களை பரவசப்படுத்தி, மக்களை பரவச கூட்டத்தின் மூலமாக ஜனங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக மாற்றின மனிதன் இந்த சார்ல்ஸ் ஃபின்னி. இந்த ஆல்ட்ரு கால் வலியுறுத்து, நீங்கள் நிறைய கூட்டங்கள்லாம் நீங்கள் ஒரு கொஞ்சம் இப்போ அது இருக்குதா நான் எனக்கு தெரியலை, நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஆனால் ஆல்ட்ரு கால் சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னால், அங்கே வாங்க, முன்னால் வாங்க, உங்கள் பேர் எழுதுங்க, உங்கள் அட்டையில் எழுதி கொடுங்க, கர்த்தர் உங்களை ரட்சித்துட்டார். அப்புறம் இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது, அந்த பேர் வந்துச்சு, 4 சொல்லுவானுங்க, 4 சொல்லிவிட்டு நீ ரட்சிக்கப்பட்டுட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவான், ஈஸி பிலீவிசம்னு சொல்லி.
சுவிசேஷத்தினுடைய இவங்க என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் சுவிசேஷத்தினுடைய போதுமான தன்மையை நம்பலை. சுவிசேஷம் பாவிகளுக்கு ரட்சிப்பை தேவன் அருளுகிறார் என்பதை நம்பவில்லை. ஒரு மனுஷன் பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய வல்லமை உண்டு என்பதை இந்த கூட்டம் நம்பலை. இல்லை, இன்னொரு கூட்டமும் இருக்குது. யார் அப்படின்னு சொன்னால் மெத்தடிஸ்ட் ஃபவுண்டர். யார்ப்பா? யார்? ஜான் வெஸ்லி. பாவமே இல்லாத பரிசுத்தமான வாழ்வுன்னு சொல்லி அந்த ஹோலி கிளப்னு ஒன்று ஆரம்பித்து மக்களை எல்லாம் ஒரு தூண்டி ஒரு உணர்ச்சி வசத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்து இப்படி தான் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரிக்டாக அப்படி கொண்டாந்து இப்படியே செஞ்சது. இந்த ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், ரோமன் கேத்தலிக்ஸ் இந்த எல்லா கூட்டமும் சேர்ந்து தான் இந்த பரவச கூட்டத்தை உண்டாக்குனுச்சு. இப்படி உண்டாக்குறப்ப இதில் இன்னொரு முக்கியமான ஒரு நபர் இருக்கார், ஒரு டிஸ்பென்சேஷனல் மேன், ஸ்காஃபில்ட் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்காஃபில்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டடி பைபிள். நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஸ்காஃபில்ட் ஸ்டடி பைபிள்னு சொல்லி. இந்த தவறான போதனைகளுக்கெல்லாம் கீழே ஃபுட் நோட் போட்டு அந்த ஃபுட் நோட்டில் தனது அபிப்பிராயங்கள், தனது கருத்துக்களெல்லாம் உள்ளுக்குள்ளே திணிச்சு உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வந்தது. அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ரீஜெனரேஷன், பேப்டிசமல் ரீஜெனரேஷன், ஞானஸ்நானத்தின் மூலமாக மறுபிறப்பு, இது மாதிரியான தவறான போதனைகள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த 1000 வருட அரசாட்சி, இல்லாட்டி இந்த ரகசிய வருகை, இதை குறித்ததான அநேக தவறான போதனைகள் எல்லாம் இந்த புஸ்தகத்தில், இந்த ஸ்டடி பைபிளில் உள்ளுக்குள்ளே போட்டு உள்ளுக்குள்ளே கொண்டாந்தது. இதெல்லாம் படித்து தான் இந்த ஜனங்கள் இன்றைக்கி சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக வந்தாங்க. இப்படி இந்த கூட்டம் 1905, 6 ஆரம்பித்து இந்தியாவுக்குள்ளே வருது, மெதுவாக இந்தியாவுக்குள்ளே வருது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் T.L. Osborn. இந்த மனுஷன் தலைமை தாங்கி இந்தியாவுக்குள்ளே வர்றாரு. இந்தியாவுக்குள்ளே கூட்டத்தை நடத்துகிறாரு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திருப்பி இந்த கூட்டத்தை குருசேடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நடத்தி அந்த குருசேடில் அநேக மக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லி உணர்ச்சி வசத்தோண்டி அந்நிய பாஷை பேச வச்சு இப்படி நாடு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்மேட்டிக்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் சத்தம் தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் உணர்ச்சி வசப்படுதல் இருக்கும், எங்கே பார்த்தாலும் அற்புத சுகங்கள் இருக்கும், எங்கே பார்த்தாலும் தீர்க்க தரிசனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம், எங்கே பார்த்தாலும் ஆராதனைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆராதனைங்கிறதெல்லாம் இங்கே நம்ம ஊரில் தான் இருக்குது. இதெல்லாம் வேதத்தில் இருக்குதா? இதெல்லாம் வேதம் சொல்லுதா? இப்போ இந்த கூட்டங்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சபையற்ற ஊழியங்கள், இல்லாட்டி தனி ஊழியங்கள், சபை இல்லாத நபர்கள், இன்றைக்கி தனியாள் ஊழியம், ஒரு இடத்துல கூட்டுக்குவான், சபையே இருக்காது, எல்லாரையும் வர சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி தவறான போதனைகளை உள்ளுக்குள்ளே கொண்டாந்து மக்களை சீரழித்து, மக்களுக்கு இப்போ நடைமுறை வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை புரிஞ்சு, உங்களுக்கு வயிற்று வலியா, இடுப்பு வலியா, சுகரா, இதெல்லாம் சுகமாக்குறாருன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ரொம்ப கேவலமான ஒரு இழிவான ஒரு நிலைக்குள்ளாக மக்களை கொண்டாண்டாங்க. இன்றைக்கி மக்களுக்கு என்ன சொல்லலை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லலைங்கிறது ரொம்ப இந்த கரிஸ்மேட்டிக் இல்லாட்டி இந்த பெண்டகாஸ்டலிசம் சொல்லாத ஒரு காரியம். அவங்க சொல்லாத காரியம் மறுபிறப்பில் தேவனுடைய செயல்களை விட்டுட்டு உணர்ச்சி வசத்தை உண்டு பண்ணினார்கள். சரியா? மீட்பை போதிக்கலை, பாவ மன்னிப்பை போதிக்கலை, மனம் திரும்புதலை போதிக்கலை, ரட்சிப்பில் பரிசுத்த ஆவியானவருடைய பணியை போதிக்கலை. ரட்சிக்கப்பட்ட நிமிஷத்தில் பரிசுத்த ஆவியான தேவன் ஒரு விசுவாசிக்குள்ளே வந்துடுறாருங்கிறத போதிக்கலை. எப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறானோ, ரட்சிக்கப்பட்ட நிமிஷத்தில் யார் எனக்குள்ளே வாசம் பண்ணுறா? யார் வாசம் பண்ணுறா? பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் தேவனை, கிறிஸ்துவை தேவன் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான், எனக்குள்ளே இருந்தாதான் எனக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியும். ஏசு சொல்கிறாரு, ஏசு நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு பின்னால் சொல்ல போகிறாங்க. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கா? நீங்கள் 1 கொரிந்தியர் 6:19 சொல்லும்பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒரு வசனத்தில் அவங்களுக்கு சொல்கிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 16ஆம் வசனத்தில் பாருங்கள். 16-17 வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி
உங்களுக்குள்ளே இருப்பதால், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அதை சொல்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு விசுவாசியோடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுறார். இன்னைக்கு நீங்கள் எல்லா கூடுகைக்கும் போங்க, ஆவியானவரே வாரும் வாரும் வாரும். அப்போ உங்கள் சபையில் ஒருத்தனும் ரட்சிக்கப்படலையா? பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். நிறைய வசனங்கள் ரெஃபரன்ஸ் அடுத்த சேமனில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருக்கிறார். இங்கே இருந்தால் தான் நீ பாவத்தை எதிர்க்க முடியும். இன்னைக்கு இதை விட்டாச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவினுடைய மீட்பையும் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் நரகத்தை குறித்து கூட பேசுறது கிடையாது, பரலோகத்தை குறித்து பேசுறது கிடையாது. பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்க. இங்கே ஒரு வேளை நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா நீ தேவ கோபத்துக்கு நேராக இருக்கிற. இங்கே ரட்சிக்கப்படலைன்னா வாலிபனே, இங்கே இருக்கிற நீ ரட்சிக்கப்படலைன்னா கடவுளுடைய கோபத்துக்கும் கடவுளுடைய கோபாக்கினிக்கு நேராக இருக்க. நீ செத்த அடுத்த நிமிஷம் நரகத்துக்கு போயிடுவ, மறந்துடாத. யூ ஆர் ஹெல் பவுண்ட். நீ செத்த நரகம். உனக்கு இதை போதிக்கல, உன் பாவத்தை குறித்து போதிக்கல, உனக்கு மனம் திரும்புதலை குறித்து போதிக்கல. நீ ரட்சிக்கப்பட்ட உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை போதிக்கல, தேவபக்தியான வாழ்க்கையை போதிக்கல, மறுபிறப்பினுடைய மகத்துவத்தை போதிக்கல, பரிசுத்த வாழ்வை போதிக்கல, நற்கிரிகளை செய்வதை குறித்து போதிக்கல. இதெல்லாம் இல்லாமல் வெறும் பரவசம். அங்கே போனால் ஓ என்ன எதுக்கு கத்துறான்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இதுக்கு முக்கியமான ஒரு காரியம், ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க எப்படின்னா, அவங்களுக்கு சரியான வேத அறிவு கிடையாது, வேத கொள்கைகள் கிடையாது, சீர்திருத்தவாதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. இவங்க எல்லாம் வேதத்தை மூடுறவங்க, வேதத்தை மறைக்கிறவங்க. இந்த ரோமன் கத்தோலிசிசம் செஞ்சான் தெரியுமா? சீர்திருத்த காலத்துக்கு முன்னால் 1000 வருஷம் வேதத்தை படிக்க விடலை. இன்றைக்கி கையில் வேதத்தை கொடுத்துட்டு பிசாசு என்ன செஞ்சுட்டான், இந்த கூட்ட மக்கள் வச்சுட்டு உங்களை வேதத்தை படிக்க விடாமல் கணை மூடிக்கிட்டு உங்களை உணர்ச்சியை தூண்டிக்கிட்டு கொட்டடிச்சா தான் நீ ஆடுவேன், கொட்டடிச்சா தான் உனக்கு உசுரே வரும், இல்லாட்டி வராது. இதுதான் ரட்சிப்புன்னு சொல்லி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இதை தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இதை இறையியல் பகுதியில் இறையியல் ரீதியாக இவங்க சொல்லலை. இவங்க இறையியல் ரீதியாக நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் சரியான முறையில் புரிஞ்சுக்கொள்ளும். இது என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு இந்த பெண்டகாஸ்டலிசம் இல்லாட்டி இந்த கரிஸ்மேட்டிக்ஸ் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கரிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. இதில் நல்ல விசுவாசிகள் கூட இருக்கிறாங்க, உங்களுக்கு சரியான வேத புரிதல் இல்லை. ஆனால் சரியான வேத புரிதல் இல்லாத மக்களுக்கு தவறாக போதிக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு கட்டாயம் அழுத்தமான ஒரு விஷயமாக செய்தியாக இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே இவங்க என்ன சொல்லலை அப்படின்னு சொன்னால், சுவிசேஷத்தினுடைய போதுமான தன்மையை அவர்கள் சொல்லவில்லை. ஒரு மனுஷனை ரட்சிக்கும் அப்படின்னா சுவிசேஷம் மட்டும்தான் ரட்சிக்கும். மறுபிறப்பினுடைய வல்லமையை குறித்து சொல்லலை, வேதாகமத்தினுடைய அதிகாரத்தை சொல்லலை, வேதாகமத்தினுடைய போதுமான தன்மையை சொல்லலை, வேதம் முடிவானதுங்கிறத சொல்லலை. அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பரிகார பலி உயிர்த்தெழுதலை சரியாக புரிந்து கொள்ளலை. வேதாகமத்திற்கு முரணான மனமாற்றத்தை குறித்து போதிச்சிட்டு இருக்கிறாங்க. ரட்சிப்பில் வேத அடிப்படையிலான சரியான உறுதியை கொண்டிருக்கவில்லை. அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, வேதபூர்வமான ஆராதனையை விட்டுட்டு அனுபவ ரீதியான ஆராதனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியற்ற வாழ்வு. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தையும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் இந்த இயக்கம் இன்னைக்கு நம்ம சமூகத்தை பாதித்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை குறித்து வேதபூர்வமான வரலாற்று ரீதியான காரியங்களை அவங்க சரியாக புரிஞ்சு கொள்ளலை. ஆகவே தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இவ்வளவு இழிவான ஒரு கிறிஸ்தவம், இன்றைக்கி வேதத்துக்கு எதிரான ஒரு கிறிஸ்தவம், வேதத்தை போதிக்காத ஒரு கிறிஸ்தவம், ஜனங்கள் பாவத்தை குறித்து உணர்த்தாத ஒரு கிறிஸ்தவம், ஜனங்கள் மரிச்சா நரகத்துக்கு போயிடுவாங்கிறத அந்த தேவ கோபத்தை குறித்து சொல்லாத ஒரு காரியம். ரட்சிப்பில் பிதாவான கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவை தண்டிச்சு எனக்கு பதிலாக சிலுவையில் மரிச்சிருக்கிறாருங்கிறத மறைக்கிற ஒரு கூட்டம். இதன் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை சத்தியமாக ஓங்கி சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஒருவேளை இங்கே யாரும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் இல்லாது இது மாதிரியான பின்னணியில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மனம் திரும்பணும், நீங்கள் வேதத்துக்கு திரும்பணும். வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட வேதத்துக்கு நேராக நீங்கள் திரும்பணும். வேதத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய சிந்தனைகள்லாம் வேதமாக இருக்கணும். வேதத்தில் பிதாவான கடவுள் இந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் ஜீவாதார பலியாக இந்த உலகத்தில் அனுப்பிச்சார். மனுஷன் பாவத்தில் செத்துருந்தான், மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தான். அவனை தேடி கடவுள் இந்த உலகத்தில் வந்தார். அவனை தேடி இந்த உலகத்தில் வந்து அவனுக்காக தனது ஜீவனை கொடுத்து
மீட்பை ஏற்படுத்தினார். இந்த மெய் செய்தியானது இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த கூட்டம்.